ஹாய் வணக்கம் நண்பர்களே. ஒரு வழியாக இந்த வருஷத்தோட எண்டுக்கு வந்துச்சுங்க. இவங்க டீச்சர் கிஃப்ட் கொடுக்குறோம், டீச்சர் இவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோன்னு ஒரே பிஸியாக அப்படியே போயிடுச்சுங்க. எல்லாம் இந்த கிஃப்ட் அப்போ எல்லாம் வாங்கிட்டு பாப்பா விட்டுட்டு வரும்போது இவங்க அப்பா புதுசாக இப்போ முருங்கை மரத்தெல்லாம் வெட்டிட்டு சில செடி வச்சுருக்காங்க. அதை பார்க்குறதுக்காக கருவேப்பிலை செடி வச்சு கொஞ்சம் ஒன்று வாட ஆரம்பிச்சுன்னு சொல்லி முட்டை கூடலாம் எடுத்து வச்சேன். அதை போட்டுட்டு புதினா கொஞ்சம் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வருவார். கீழே ஆஞ்சிட்டு அதை எடுத்து கொண்டு போய் டீ போடுறது இல்லை சட்னி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பண்ணுவோம். மேலே மட்டும் கிள்ளி விட்டால் திரும்ப திரும்ப வளர்ந்துட்டே இருக்குங்க. நிறையா மழை பெய்யறனால தண்ணியை அடிக்கடி ஊற்றுறது இல்லை, டெய்லி அடிக்கடி மழை பெய்யுதுல. கருகப்பிள்ளை தான் அப்படி ரீட் பண்ணி வச்சிருக்கேன். உங்க அப்பா என்னமா இது பண்றாரு? ஒரு மால்ல 17 போட்டிருந்தாங்க, 70% ஆஃபர்னு நான் சொன்னேன். மம்மி அது கரெக்ட்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நான் எதுக்கு டெய்லி இவ்வளவு புதினா? நான் இதை ராஜியை பிடிங்கிட்டு போக சொல்லியிருக்கலாம். பில்டப் கொடுக்குறாரு. ரெண்டுலேயும் பாதி பாதி ஊற்று. என் பூனையெல்லாம் வந்து உட்காரும், கையை ஒழுங்கா கலையிடுங்க. முட்டைக்குடி இதில் கொஞ்சம் எடுத்து போட்டு விட்டுங்க. எப்படி இருந்தாலும் பூனை வந்து கிண்டிடும். விவசாயமா? ஏடா தம்பி உங்க அப்பா பண்றாரு விவசாயம்? என்ன பண்றாரு? ஓட்ட விவசாயம். ஓட்ட என்ன விவசாயம்? ஓட்ட விவசாயம். ஊரை பார்த்தீங்களா அவனுக்கு? ஓட்ட போட்டு பண்றாங்களா, அதனால ஓட்ட விவசாயமா? குசுமுக்காரன்டா நீ. குசுமு குசுமு நீ வாங்குறதா சட்டைய பாரு, கொஞ்சம் அழுக்கு 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 அழுக்கு. இந்த ஊரில் எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்கவே தெரியல. ஆனால் திடீர்னு மழை பெய்யுதாங்கன்னா ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்குங்க மழை பெய்யுது. உன் கை எப்படி விடு? ஹார்ட் மாதிரி இருக்கவா? இப்போ போகணும். இந்த குழந்தைங்களுக்கு மழையில் என்ன என்ஜாய்மெண்ட் பாருங்க. படிப்போட படிப்பு வைக்க தெரியாதா? நீ சும்மா ஒரு வழியாக லாஸ்ட் எக்ஸாம் கிளம்பிட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருக்குது. காலையிலே கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு அந்த பூவை பார்க்குறதுல அதில் ஒரு சந்தோஷம். இந்த அனுஷா என்னவோ அந்த பூக்கிட்ட பேசுகிற மாதிரி என்னவோ பண்ணிகிட்ருக்கான். நான் மேலே வீடியோ எடுக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. நான் பாட்டில் எடுத்துகிட்டு இருந்தே தெரியும். ஒரு வழியாக இவங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனோடனே டைம் டேபிள் போர்ஷன்
கிளாஸ் டைம் டேபிள் எல்லாமே இந்த டோரில் தான் இருக்கும். அவங்க ரூம் என்ட்ரன்ஸில் எல்லாத்தையும் ஒட்டியிருப்பாங்க. பெரிய இந்த போர்டு மாதிரி கிளாஸில் உள்ள போர்டு. ஒவ்வொரு எக்ஸாம் முடியும் போது இப்படி தான் கிளிப்பாங்க. ஒவ்வொரு எக்ஸாம் முடியிறோம். இது டைம் டேபிள் எல்லாமே கிளிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நிமிஷம் மட்டும் எக்ஸாம் வைக்கலாம். அதனால அதை மட்டும் பெண்டிங் லிஸ்ட் எல்லாத்தையும் கிளிக் எது நடந்தாலும் எது கடந்தாலும் நம்மளுக்கு சமையல் ஒரு ரொட்டீன் போயிட்டே தான் இருக்கும். கேரட்டு பீன்ஸ் முட்டை போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். சாம்பார் வச்சுருந்தேன். மழை பெஞ்சிட்டே இருந்ததில் ஒரு எக்ஸாம் நிமிஷாவுக்கு மட்டும் பெண்டிங். மற்றபடி எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சுது. ஒரு வழியாக ஃப்ரீ ஆச்சு. இந்த வருஷம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எப்படி முடிஞ்சிச்சுனே தெரிலங்க. அவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. மழை குளிர் வெயிலுன்னு இருந்தாலும் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது படிப்பு அப்படின்னு பாதி அந்த இது ஃபீல் இருந்தாலும் ஒரு பக்கம் அப்படியே போயிடுச்சு. படிப்புன்னு ஒரு வழியாக அவங்களும் கிளாஸில் என்ஜாய் பண்ணி அந்த ஃபீலிங்ஸ் டீச்சர்ஸ் போட்டிருந்தாங்க ஃபோட்டோவோட குழந்தைங்களோட. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தனிஷா டீச்சர் வேதாந்த் டீச்சர் 2 பேருமே போட்டிருந்தாங்க. உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாது. ஊர்லலாம் இப்படிலாம் ஒரு டீச்சர் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கோஆர்டினேஷன் இருக்குமா என்னன்னு தெரில. ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போனாலும் இங்கே நமக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அதே மாதிரி என்ன காய்ச்சல் மூட் அப்செட்டாக இருந்தாலும் உண்மையிலே இந்த பாண்டிங்லாம் எங்கேயுமே வராது. தேங்க்ஸ் டு ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.